வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமற் போன கொட்டதெனியாவ சிறுமி சடலமாக மீட்பு. அவன்கார்ட் விசாரணையை மூழ்கடித்தது யார்? சரத் பொன்சேகா வெளிப்படுத்தினார். රහස් පොලිසිය පරීක්ෂණ පැවැත්තුවා. ඒ පරීක්ෂණ වාර්තා නීතිපතිට දුන්නා. புத்திக பத்திரனவுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமை தொடர்பில் தயாசிறி ஜெயசேகர கருத்து. ரணில் விக்ரமசிங்க மாத்தேன் தான் அஹන්න ඕනේ. பிரதமரின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் விடுதலை. வீட்டில் இருந்த நிலையில் காணாமல் போன கொட்டதெனியாவ சிறுமியின் சடலம் இன்று முற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 3 விசேட குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சேயா சதேவுமி என்ற சிறுமி காணாமற் போய் 24 மணித்தியாலத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் சடலம் இன்று காலை 8:30க்கு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆடைகள் அற்ற நிலையில் கழுத்து பகுதி துணியால் இறுக்கப்பட்ட நிலையில் கால்வாய் கரையிலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட வயல் பகுதியை அண்டிய இந்த கால்வாய்க்கு வீட்டிலிருந்து 2 வழிகளில் செல்ல முடியும். இதில் ஒரு வீதி 200 மீட்டராகவும் மற்ற வீதி 500 மீட்டர் தூரத்திலுமாக காணப்படுகின்றது. ஷேயா சதேவுமி என்ற சிறுமி நேற்று முன்தினம் இரவு நித்திரைக்கு சென்ற வேளையிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீஸ் விசாரணைகள் நேற்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டன. சிறுமி நித்திரையில் இருந்த கட்டிலுக்கு அருகில் இருந்த எண்ணலூடாக சிறுமியை கொண்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சிறுமி அணிந்திருந்த ஆடைகள் கட்டிலின் மீது காணப்பட்ட நிலையில் போலீஸ் மோப்ப நாய்களை கொண்டு தேடிய போதிலும் எந்தவிதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் நேற்றிரவும் போலீசார் அந்த பிரதேசத்தில் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். வீட்டிற்கு அப்பால் 30 ஏக்கர் காட்டுப்பகுதியே காணப்படுகின்றது. அங்கு முழுவதும் தேடினோம். விகாரைக்கு அருகில் இவ்வாறு போட்டிருப்பார்கள் என நாங்கள் நினைக்கவில்லை. பிள்ளை தொடர்பில் நன்கு தெரிந்தவரே இதனை செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் நமக்குள்ளது. சட்ட வைத்திய பரிசோதனைகளுக்காக சிறுமியின் சடலத்தை நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு இதன்போது நீதவான் உத்தரவிட்டார். 21ஆம் திகதி மினுவாங்குட நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் நீதவான் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோர்கள் உட்பட பலரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு போலீசார் பரந்தளவில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள விசேட மற்றும் பௌதிக தடயங்களை கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்க போலீசார் உத்தேசித்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதற்காக 3 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஷேயா சதேவுமி என்ற சிறுமி தனது 5வது பிறந்த நாளுக்கு 3 நாட்கள் இருக்கின்ற நிலையிலேயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையெழுத்து பெறும் நடவடிக்கை இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவினால் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நீண்ட காலமாக இந்த இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டுமாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே நடைபெற்ற மனித உரிமை போர்க்குற்றம் போன்ற விடயங்களை உண்மைகளை கண்டறிய வேண்டுமாக இருந்தாலும் சரி, அது ஒரு சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் இந்த உண்மைகளை கண்டறிய முடியும். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஐநா சபையும் சர்வதேச சமூகம் இலங்கையிலே ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை அமைக்க வேண்டும் என்றதை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த கையெழுத்தை இடுகின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
இதேவேளை கல்முனை பாண்டிருப்பு ஆலயம் ஒன்றிலும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையெழுத்து பெறும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கையில் ஆலய நிர்வாகத்தினர், மக்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தொடரும் 4வது நாள் நடைபயணம் இன்று கொடிகாமத்தில் ஆரம்பமாகி கைதடியில் நிறைவு பெற்றது. கடந்த 10ஆம் தேதி கிளிநொச்சி நகரில் ஆரம்பமாகிய நடைபயணம் A9 வீதியூடாக நேற்றைய தினம் கொடிகாமத்தை சென்றடைந்தது. 4வது நாள் நடைபயணம் இன்று கொடிகாமம் பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமாகியது. இறுதி நாளான நாளைய தினம் கைதடியில் ஆரம்பமாக இருக்கும் சர்வதேச விசாரணை கோரிய நடைபயணம் யாழ் நகரூடாக நல்லூர் சங்கிலியன் தோப்பை சென்றடைய உள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் தொடர்பிலான உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற யுத்த குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை பொறிமுறையை முன்னெடுக்க அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழர் விடுதலை கட்சியின் தலைமையில் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக முன்னகர முற்பட்ட வேளையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி இன்று முற்பகல் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டு அரசாங்கத்தை ஸ்தாபித்ததன் பின்னர் இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரையும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் ஆரம்பத்திலேயே மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் தற்போதுள்ள மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிரான வழக்கு வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாரிய குற்றச்சாட்டுகளுடனான எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் ஆரம்பமான விசாரணைகளில் ஆரம்பத்திலிருந்து பிரபல அமைச்சர்கள் சிலரை காப்பாற்ற முயற்சித்தனர். கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களை மறைக்க முயற்சித்தவர்கள் தற்போது வெளிப்படையாகவே மறைக்கின்றனர். இதுவே இணக்கப்பாடு. கடந்த தேர்தல் மேடைகளுக்கு 14 கோடி ரூபாய் செலவில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களை கொண்டு சென்று போக்குவரத்து சபையை நட்டத்தை ஏற்படுத்திய விடயம் தொடர்பில் புதிய போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால் டி சில்வா வழக்கு தாக்கல் செய்வாரா? தற்போதே பாரிய அளவிலான உடன்படிக்கைகள் செயற்படுத்தப்படுகின்றன. நாட்டை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பத்திலேயே கேபியும் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்து கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் தாம் இறுதி LTT தலைவரை கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் கூறினார். பாரிய அளவிலான தங்கங்களும் பாரிய அளவிலான நிதியும் இருப்பதாகவும் அது குறித்த தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கூறினார்கள். இன்று வரை அது குறித்த தகவல்களை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்புக்கு அமைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாளை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ளார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும். பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலரை பிரதமர் இந்த விஜயத்தின் போது சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல், வலயத்தின் சமாதானம், நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் முதலாவது இந்திய விஜயம் தொடர்பான தகவல்களை இந்தியாவிலிருந்து உடனுக்குடன் வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுத்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட பிரதிநிதிகளான ஷமீர் ரசூல்டீன் மற்றும் பேட்ரிக் திசாநாயக் ஆகியோர் அங்கிருந்து தகவல்களை கொண்டுவர தயாராக உள்ளனர். பிரதமரின் இந்திய விஜயம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி இன்று கருத்து தெரிவித்தது. பிரதமர் திடீரென இந்தியா சென்று சீபா உடன்படிக்கை தொடர்பிலான கலந்துரையாடலை ஆரம்பிக்க உள்ளார். 2000 ஆண்டே இந்த உடன்படிக்கையின் முதல் விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. அதன் பின்னர் 15 வருடங்களாக இந்த விடயம் இழுத்தடிக்கப்பட்டது. 15 வருடங்களாக இந்தியாவிற்கு நாம் ஏற்றுமதி செய்த முழு ஏற்றுமதியையும் நோக்கும் போது வருடாந்த ஏற்றுமதி $580 மில்லியன் ஆகும். இந்தியாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்யும் பெறுமதி 5 மடங்கால் அதிகரித்துள்ளது. அது சப்டா மற்றும் தற்போதுள்ள உடன்படிக்கைகளின் பிரகாரம் இடம்பெறுகின்றது. இவ்வாறான உடன்படிக்கைகளில் உள்வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் பொருளாதார விஸ்தரிப்பு காரணமாக எமது நாட்டின் வைத்தியர்கள் மற்றும் பொறியியலாளர்களில் அதேபோன்று தொழிலாளர்கள் பிரிவில் கூட தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போகும் நிலைமை காணப்படுகின்றது. இதேவேளை பிரதமரின் இந்திய விஜயத்தின் போதே சீபா உடன்படிக்கை தொடர்பில் ஆராயப்பட மாட்டாது என சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்கால உடன்படிக்கைகளை விரிவாக்கம் செய்வதன் ஊடாகவே
உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தி இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழங்கி நாட்டை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்தே சர்வதேச நாடுகளோடு உடன்படிக்கை செய்யப்படுகிறதே தவிர அரசியல் மற்றும் தனிப்பட்ட நோக்கங்கள் இல்லை எனவும் மலிக் சமரவிக்ரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட 16 தமிழக மீனவர்களே விடுதலை செய்யப்பட உள்ளனர். நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் மீனவ குடும்பங்களின் பொருளாதார நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்யுமாறு ராமேஸ்வரம் மீனவர் சங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்ததாக பிரதமரின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மனிதாபிமான காரணங்களை அடிப்படையாக கொண்டு மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நாகப்பட்டினத்தை சேர்ந்த 6 மீனவர்களும் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 10 மீனவர்களும் கடந்த வாரம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த 16 மீனவர்களும் பெரும்பாலும் நாளை விடுதலை செய்யப்படுவார்கள் என கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. பிரதி அமைச்சர்களான HM ஹாரிஸ் மற்றும் ஃபைசர் காசிம் ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸை வரவேற்கும் நிகழ்வு சாய்ந்தமருது பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பள்ளிவாசல் ஆகியன இணைந்து இந்த வரவேற்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. புதிய அரசியலமைப்பு ஊடான ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு பிரதமர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த 2 பிரதிநிதிகள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கலந்துரையாடல்கள் பார்லமெண்டத்துக்கு வருகின்ற பொழுது, பார்லமெண்ட் ஆலோசிக்கின்ற பொழுது, குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் இப்பொழுது அடைகின்ற நன்மைகளை விட இப்பொழுது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாகாண ஆட்சியை நடத்துகின்ற தகுதியை அடைந்திருக்கின்றது. எனவே அதற்கு மேலதிகமாக அரசியல் இருப்பினை பாதுகாக்கின்ற அரசியல் உரிமையினை பெறுகின்ற நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஈடுபட, அதே நேரம் பொதுவாக மாநசபைகளுக்குரிய அதிகாரம் 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலுப்படுத்துவதற்கான போராட்டத்தினையும், அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் எங்களுக்கு அடிநாதமாக இருக்கின்ற கரையோர மாவட்டத்தையும் பெறுகின்ற வழிவகையிலே புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். இதேவேளை சுகாதாரம் மற்றும் போஷாக்கு பிரதி அமைச்சர் ஃபைசர் ஹாசிமை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று நிந்தபூர் பகுதியிலே நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலர் இன்று மெல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர இன்று முற்பகல் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். மக்கள் எந்தவொரு சாராருக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை. எமது கட்சியிலிருந்து சிலரை இணைத்துக் கொண்டு அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள ரணில் விக்ரமசிங்கவினால் முடிந்திருக்கும். அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முடிந்திருக்கும். இவர்கள் இருவரும் இதனை நிராகரித்தனர். அதன் பிரகாரம் தேசிய தகுதியுள்ள புத்திக பத்திரனவிற்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் அமைச்சு அல்லது பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கப்படாமைக்கும் நல்லாட்சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? நல்லாட்சி என்றால் அவருக்கு பதவியொன்று வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அதனை ரணில் விக்ரமசிங்கவிடமே கேட்க வேண்டும். ஏனென்றால் அமைச்சு பதவிகளை ரணில் விக்ரமசிங்கவே வழங்கினார். எமது பக்கத்தில் ஜனாதிபதியே அமைச்சு பதவிகளை வழங்கினார். அவர்கள் இருவருமே பொறுப்பேற்க வேண்டும். தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு புத்திக பத்திரனவிற்கு நீங்கள் அவ்வேளையிலே கூறியிருந்தீர்கள். அவ்வாறென்றால் உங்களுடன் இணைந்து கொண்டால் அது சரியாகும் என நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை, அது கொள்கை அடிப்படையிலான தீர்மானம். புத்திக பத்திரன ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறும் நபர் கிடையாது. அவர் மிகவும் பொறுமையுடன் நீண்ட நாட்களாக செயற்பட்டு வருகின்றார். என்னால் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டமையினாலேயே நான் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறினேன்.
அன்று எடுத்த தீர்மானம் குறித்து ஒரு புறத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்திக பத்திரனவிற்கு நீண்ட நாட்கள் செல்லாது. நியாயம் அவருக்கு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். சாதாரண பக்ஷ ඇතුලෙන් කියලා මම විශ්වාස කරනවා. தகுதியில்லா நபர்களுக்கு குடு எத்தனால்காரர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக நல்லாட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக மரிக்கார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கூறியிருந்தார். இது நல்லாட்சியா என குற்றச்சாட்டு முன்வைத்தார். இந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டது எதற்காக? ஊழலுடன் உள்ள அமைச்சர்கள் இருப்பார்களாயின் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதனை நிறுத்தப் போவதில்லை. அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவ்வாறான விசாரணைகளில் அவர்களின் ஊழல் இல்லாதவர்கள் என்றால் என்ன செய்வது? இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி இன்று தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பெட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அனைவரும் நலம் என்று கூற சிரமம் தேரர் அவர்களே. சில வேளைகளில் அமைதியில் மேலும் பிரச்சனைகள் காணப்படலாம். தென்பகுதி மக்களுக்கு இடையில் நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. வீதிகள் புனரமைக்கப்பட்டு மின்சாரம் வழங்கினால் மாத்திரம் போதுமானதாக இருக்காது. அதனால் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பாதுகாப்பு அமைச்சு ஏனைய அமைச்சுக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும். நாம் பாதுகாப்பை எந்த விதத்திலும் குறைக்கப் போவதில்லை. பாதுகாப்பை பலப்படுத்துவதன் ஊடாக சில பயங்கரவாத குழுக்களை, இனவாத குழுக்களை செயற்பட விடாது இந்த நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் செயற்படுத்த முடியும். அதனால் பாதுகாப்பு பிரிவுகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் கலகம ஸ்ரீ அத்ததசி தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நாளை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. 3 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளான நாளைய தினம் இலங்கை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது விளக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் 3 தசாப்த யுத்தத்தின் போது இடம்பெற்ற சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் ஏற்கனவே ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் விசாரணை நடாத்தியிருந்தது. இந்த விசாரணை தொடர்பிலான அறிக்கையும் இம்முறை கூட்டத்தொடரின் போது சமர்ப்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பற்றுச்சீட்டு விநியோகம் போன்ற முறையான செயற்பாடுகளை வாரச்சந்தைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற வர்த்தகத்தின் போது காண முடிவதில்லை. எனினும் வாரச்சந்தைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் விலைகள் வியாபாரிகளால் கூவி விற்கப்படுவதால் வர்த்தக நடவடிக்கைகள் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதாக தெரிகின்றது. சந்தைக்கு வரும் எவரேனும் தாம் கொள்வனவு செய்த பொருட்களின் விலைகள் தொடர்பான பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் வாரச்சந்தைகளில் அதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. எவ்வாறாயினும் இத்தகைய சந்தைகளை நடாத்திச் செல்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த விடயத்தில் முறையான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். வாரச்சந்தைகள் மூலமே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கின்றமை இதற்கு முக்கிய காரணமாகும். இதற்கமைய இந்த வருமானம் கணக்காய்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டியுள்ளது. அநேகமான உள்ளூராட்சி மன்றங்கள் தமக்கு சொந்தமான வாரச்சந்தைகளை வருடாந்தம் விலை மனுக்கோரலூடாக ஒரு நபருக்கு அல்லது ஏதேனும் ஒரு அமைப்புக்கு குத்தகைக்கு விடுவது வழமையாகும். உள்ளூராட்சி மன்றத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை ஒரே தடவில் ஈட்டுக்கொள்ளும் வகையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. புத்தளம் நகர சபையும் புத்தளம் நகர வாரச்சந்தையை வருடாந்த குத்தகைக்கு விடும் வழிமுறையை சில காலம் பின்பற்றி வந்தது. எனினும் இந்த முறையான நடைமுறையிலிருந்து 5 வருடங்களுக்கு முன்னர் புத்தளம் நகர சபை விடுபட்டது. அன்று முதல் இன்று வரை 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் புத்தளம் ஞாயிறு சந்தை நகர சபையால் நடாத்தப்பட்டு வருகின்றது. நகரின் ஒரு பகுதியில் 1 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் வரை வியாபித்துள்ள இந்த சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த வாரச்சந்தை நிர்வகிக்கும் புத்தளம் நகர சபை வியாபாரிகளிடமிருந்து நாளாந்தம் பணத்தை வசூலிக்கின்றது. 300 தொடக்கம் 400 வரையான வியாபாரிகள் இந்த சந்தைக்கு வருகை தருவதுடன் அவர்கள் கொண்டு வரும் பொருட்களின் அளவுக்கு அமைய சந்தை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கட்டணம் 300 ரூபாவிலிருந்து 1200 ரூபாய் வரை அறவிடப்படுகின்றது. இதற்கமைய சந்தையால் நாளாந்தம் ஈட்டக்கூடிய வருமானத்தை
வியாபாரமிருந்து பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நகரசபையில் கடமையாற்றும் தொழிலாளர்களாலேயே கணக்கிட முடியும். புத்தளம் நகரசபையின் நிர்வாகம் தற்போது அரசாங்க அதிகாரியான மாநகர சபை செயலாளரின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் 5 வருடங்களுக்கு பின்னர் நகரசபை தொழிலாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் வியாபாரிகள் மௌனம் கலைந்துள்ளனர். ஐந்து வருடங்களுக்கு மேலாக பற்றுச்சீட்டுகள் எதனையும் விநியோகிக்காது நகரசபையிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ள புத்தளம் ஞாயிறு சந்தையின் வருமானம் எவ்வளவு என்பதனை ஆராய வேண்டியது அவசியமல்லவா? அரசியல் அதிகாரத்தால் இழைக்கப்பட்ட ஊழல் செயலாளரின் கீழும் இடம்பெறுகின்ற நிலையில் அதற்கெதிராக நடவடிக்கை எடுக்கப்படாமை ஊழலுக்கு உரமூட்டும் செயற்பாடு அல்லவா? வடமேல் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்றைய சட்டன அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதன்போது எவன்கார்ட், ரக்னாலங்கா கொடுக்கல் வாங்கல் மற்றும் கேபி தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. එවන්ගාඩ් ප්‍රශ්නේ පහුගිය දවස්වල නීතිපති දෙපාර්තමේන්තුවේ හිටිය වසන්ත බණ්ඩාර කියලා නියෝජ්‍ය නීතිපති. எவன்கார்ட் பிரச்சினை தொடர்பில் கூறுவதென்றால் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் வசந்த பண்டார என்ற பிரதி சட்டமா அதிபர் ஒருவர் இருந்தார். அவர் அறிக்கை ஒன்றை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதியையும் கோட்டாபாய ராஜபக்சவையும் எவன்கார்ட் உரிமையாளரையும் கைது செய்ய வேண்டும் என அவர் கூறியிருந்தார். அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் தற்போதுள்ள பிரதி சட்டமா அதிபர் சுகந்த கம்லத் அறிக்கையை செல்லுபடியற்றதாக்கி அவர்கள் தவறு செய்யவில்லை என அறிக்கை ஒன்றை வழங்கினர். அதனை அடுத்து சட்டமா அதிபர் எவன்கார்ட் வழக்கை முழுமையாக நீக்கும் அளவிற்கு செயற்பட்டார். பாலித்த பெர்னாண்டோ என்பவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் சீடனாவார். மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை எவன்காட்டிற்கு மாத்திரமே முன்னெடுக்க முடியும் என அவர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். எனவே இந்த ஆயுத களஞ்சிய சாலை இருப்பது துறைமுகத்தின் பாதுகாப்பிற்காக அல்ல, அங்கு தனியொரு நடவடிக்கை இடம்பெறுகின்றது. ரக்னாலங்காவின் தலைவர் கைச்சாத்திட்டுள்ள உடன்படிக்கை காரணமாக எவன்கார்ட் செலுத்த வேண்டிய பணம் செலுத்தப்படவில்லை. ரக்னாலங்கா நிறுவனத்துக்கு அவர்கள் பணம் செலுத்த வேண்டும். அந்த உடன்படிக்கையின் பங்காளர்கள் ரக்னாலங்கா நிறுவனம் செலுத்தாத பணம் 1600 மில்லியன் ஆகும். විසුමේ කොටස්කරුව රක්නාලංකා සමාගමක් ගෙවපු නැති මුදල මිලියන 1600ක්. இந்த ஊழலை யார் மறைக்கிறார்கள்? இதற்கு கட்டாயமாக சட்டமா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும். ரகசிய போலீஸ் விசாரணையை மேற்கொண்டது. அந்த விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்டது. முன்னாள் இராணுவ தளபதி என்ற வகையில் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? கேபி ஆயுத கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டார். உங்களை போன்ற படையினருக்கு எதிராக, அதாவது அரசாங்கத்தின் இராணுவத்திற்கு தாக்குதல்கள் மேற்கொள்வதற்காக எல்டிடியினருக்கு ஆயுதம் வழங்கியவர் அவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பாதுகாப்பு பேரவையில் புலனாய்வு பிரிவுகளின் மூலம் கிடைக்கும் அறிக்கை பாதுகாப்பு பேரவைக்கு வழங்கப்படுகின்றது. அதன் பிரதிகள் ராணுவ தளபதிக்கு கிடைக்கும். ராணுவ தலைமையகத்தில் அவை உள்ளன. அதன்படி கேபி உறுதியாக ஒரு பயங்கரவாதி. அவ்வாறென்றால் அவர் எவ்வாறு பாதுகாப்புடன் இருப்பார்? அவருக்கு எதிராகவும் இந்த நாட்டின் சட்டமா அதிபர் கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் அதனை நியாயப்படுத்தி பத்திரிகைக்கு அறிக்கை விட்டிருந்தார். கேபிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டமா அதிபரே இதுபோன்ற விடயங்களில் முன்னிலையில் இருக்க வேண்டும். அவரே தலைமைத்துவம் வழங்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் என்பது ராஜபக்சவின் சட்டமா அதிபர் திணைக்களம் அல்லவா? தற்போது நல்லாட்சியிலும் அதே விடயம் இடம்பெறுவதாக இருந்தால் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் தான் என்ன? எனக்கு அவ்விடத்தில் பிரச்சனை ஒன்று உள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் ராஜபக்சவனது அல்ல என்று நீங்கள் கூறினீர்கள். அவ்வாறு கூறினாலும் ராஜபக்ச காலத்தின் போது அவர்களின் தேவைகளுக்காக நியமிக்கப்பட்ட சட்டமா அதிபரே இருந்தார். சட்டமா அதிபர் மாத்திரமல்ல, அவரை விட கனிஷ்ட உறுப்பினர்கள் அவ்விடத்திலே இருந்தனர். அந்த நிர்வாகத்தை வரவேற்ற ஜயந்த தலபாலவே தற்போது ரக்னாலங்காவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிலர் தற்போது அவரிடம் சென்று முறைப்பாடு செய்கின்றனர். தனக்கு அதனை செய்ய முடியாது, எவ்வாறு நான் அதனை செய்வேன்? கோட்டபாய தொடர்பு கொண்டு அதனை செய்ய வேண்டாம் என்று கூறுவதாக அவர் தெரிவிக்கின்றார். ஜயந்த தனபால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவித்த கருத்தா அல்லது பகிரங்கமாக கூறிய கருத்தா? யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் பூங்காவன திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளை அடுத்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்தும் அலங்கார கந்தன் தேவியர் இருவருடன் வெளிவீதி வலம் வந்து அடியாருக்கு அருள் பாலித்தார்.
கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லைக்கந்தரின் மகோற்சவத்தில் நேற்று தேரோற்சவமும் துவஜ அவரோகண உற்சவமும் நடைபெற்றிருந்தது. தொடர்ந்தும் இன்று நடைபெற்ற பூங்காவன திருவிழாவிலும் பெருந்திரளான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். மரமுந்திகை உற்பத்தியினை அதிகரிக்க விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக மரமுந்திரிய விதை உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் உலர் வலயங்களில் திஸ்ஸ எனப்படும் மரமுந்திரிய விதை இனத்தின் உற்பத்தியை மேற்கொள்ள விவசாய திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 29வது மகாவலி விளையாட்டு விழாவில் பி வலயம் சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. விளையாட்டு விழாவின் நிறைவு நாள் வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கண்கவரும் விதத்தில் இன்று நடைபெற்றது. கல்நாவ மகாவலி மைதானத்தில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற மகாவலி விளையாட்டு விழாவில் 8 வகையான விளையாட்டுப் போட்டிகள் உள்ளடங்கின. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற நிறைவு நாள் வைபவத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர், வடமத்திய மாகாண முதலமைச்சர், வடமத்திய மாகாண ஆளுநர் உட்பட மேலும் சில அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். நிறைவு நாள் வைபவம் கலை நிகழ்ச்சிகளுடன் கண்களுக்கு விருந்து படைத்தது. மகாவலி வலயத்தின் 10 பிரிவுகளை சேர்ந்த வீர வீராங்கனைகள் போட்டியிட்ட இந்த விளையாட்டு விழாவில் பி வலயம் அதிகபட்ச ஆற்றல்களை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. ஆடவருக்கான நீளம் பாய்தல் போட்டியில் மகாவலி சாதனையை நிலைநாட்டிய குர்லுவெவ வலயத்தின் RP ராஜபக்ச அதிசிறந்த வீரராக தெரிவானார். மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் மகாவலி சாதனையை நிகழ்த்திய ஷிஷிபா யாஷின் அதிசிறந்த வீராங்கனை விருதை சுவீகரித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.